கவிதாக்கா, என்னடா இந்த பக்கம் ஆளே காணோம்? ஒரு விஷயமா தாக்கா வந்தேன். என்னடா விஷயம்? உங்க சித்தப்பா பையன் ராஜா ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு உங்க அம்மா சொல்ல சொன்னாங்கக்கா. என் தம்பி ராஜா கிராமத்துக்கு வந்திருக்கானா? ஆமாக்கா, காலையில தான் ஊர்ல இருந்து வந்தாராம். அதான் அம்மா உடனே சொல்லிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, நீ போ. சரிக்கா. டேய், என்ன தாத்தா? வா. என்னடா பருப்பு வாங்கணும்னு போன, வெறுங்கை வீசிட்டு வர? அக்கா பருப்பு இல்லைன்ட்டாங்க, நான் வரேன். சரிப்பா. அதான பார்த்தேன், நம்ம குடும்பத்துக்கே வாங்கித்தான பழக்கம், குடுத்து பழக்கமே கிடையாத. பரவாயில்ல, நம்ம மருமவ நம்ம குடும்பத்தோட அப்படியே மிங்கிள் ஆயிடுறாள. வெரி குட். மாமா, காஃபி இந்தாங்க. சரிம்மா, நீ உன் வேலையை பாரு, நான் குடிச்சுக்கிறேன். என்னம்மா, ஏதாவது சொல்லுமா? ஒன்னும் இல்ல மாமா, வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அதுக்கு பக்கத்துல சரளாக்கா வீடு இருக்குல்ல, அங்க போய் படிக்கிறதுக்கு புக்கு வாங்கிட்டு வரலான்னு. அவ்வளவுதானே, தாராளமா போய் வாங்கிக்கோமா. ஆனா போற இடத்துல கண்டதையும் பேசிட்டு கூடாது. போனோமா, புக்கை வாங்கினோமா, வந்தமான்னு இருக்கணும். சரியா? சரி மாமா, போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி எல்லாம் சோதனை கொடுக்கறாரு? இதையெல்லாம் உங்க அம்மா எப்படிதான் தாங்கிட்டு இருக்காங்களோ தெரியல. பெரியம்மா, அம்மா இப்ப பாரு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களால இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது பெரியம்மா. அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. பெத்த வயிறு எப்படி தாங்கிட்டு இருப்பா? எல்லாருக்கும் முன்னாடி சாந்தி நிம்மதியா போயிட்டா. ஆனா உங்க அம்மாவும் அப்பாவும் அவ மேல உயிரையே வச்சிருந்தாங்களேடா. அதான் என்ன பண்றதுனே தெரியல பெரியம்மா. அப்பாவுக்கு வேற ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. டாக்டரும் அப்பா கிட்ட எந்த ஒரு அதிர்ச்சி விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு குழப்பமா இருக்கு. மா, என்னம்மா? கவிதா, டேய் ராஜா, எப்படா இருக்க? என்ன மறந்துட்டியா? ஊர்ல இருந்து வந்தியே, நேரா என்ன வந்து பாத்துருக்கலாம்ல. இல்லக்கா, அது வந்து என்னடா? என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ராஜா, நானும் வந்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி சோகமா இருக்கீங்க. என்னடா, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் இப்படி திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. டேய் ராஜா, சொல்லுடா. மா, நீயாவது சொல்லுமா. மா, இப்ப நான் என்ன கேட்டேன், நீ இப்படி அடற? என்னாச்சு என்னமா கேட்டேன்? டேய் ராஜா, என்னடா ஆச்சு? அக்கா, அது வந்து என்னடா சொல்லு, சொல்லுடா. என்ன? அக்கா, சாந்தி அக்கா நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாங்க. என்னடா தலையில இப்படி ஒரு இடிய தூக்கி போடுற? அது விஷயமாதான்க்கா பெரியப்பா பார்த்து என்ன பண்ணலாம் கேட்க வந்தேன். ஏம்மா, யாருக்கு எந்த துரோகம் பண்ணாத சாந்திக்கா இந்த நிலைமை? கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல கவிதா. சாந்தி இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டாரு. என்னம்மா கவிதா, நல்லா இருக்கியா? எப்போ வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஏங்க,
ஜோசியரை பார்த்துட்டு வரேன்னு போனீங்களே, என்னங்க சொன்னாரு? சொன்னார் 16ஆவது நாள் காரியம் வச்சுக்கலான்னு சொன்னார். ராஜா, சொல்லுங்க பெரியப்பா. இப்போதைக்கு உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாம். ம். சாந்திக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து நான் பண்றேன். அது என்னைக்குன்னு நான் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் எல்லாரையும் தைரியமா இருக்கு சொல்லு. சரிங்க பெரியப்பா, நீங்க சொன்ன மாதிரி அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். நான் கிளம்புறேன் பெரியப்பா. ஏண்டா இருந்துட்டு காலையில போயேன்? இல்லை பெரியப்பா, வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் காத்துட்டு இருப்பாங்க. என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்தது அப்பாவுக்கு தெரியுது பெரியப்பா. ஓ சரி, நீ கிளம்பு. போய் சேர்ந்தது எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க பெரியப்பா. பெரியம்மா, நான் கிளம்புறேன். அம்மாவை தைரியமா இருக்க சொல்லுப்பா. சரி பெரியம்மா. அக்கா, நான் வரேன். பார்த்து போயிட்டு வாடா. ம். மா, நான் போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. ம். என்னையா பேப்பர் இது? ச்சே, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கெட்ட செய்தி இருக்கா? எல்லாம் நல்ல செய்தி. நாட்டில் எல்லாரும் திருந்திட்டான் போல இருக்க. அடிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? கம்பெனிக்கு வேற ஆள் இல்லை, பையனு வேற காணும். இதுக்கு தான் என் ஆண்டாள் இருந்தா இந்நேரம் என் தலையில் கொட்டிக்கிட்டோம் திட்டிக்கிட்டோம் எனக்கு உண்டான பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. அவளும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. என் மருமவா இந்தா புஸ்தகம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனால் இது வரைக்கும் ஆளையே காணும். மாமியார் இல்லைன்னா மருமவளுக்கு குளிர் விட்டு போச்சு. என்னடா அங்கேருந்து வெக்கு வெக்கு வெக்குன்னு வந்து தண்ணியை குடிக்கிற? என்ன விஷயம்? சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். அப்படி என்னடா சந்தோஷம்? உங்கள் அம்மா ஜெயிலேருந்து வெளியே வரலா? அது இல்லைப்பா, அதை விட சந்தோஷமான விஷயம். இதை மட்டும் அம்மா கேட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னது? அம்மா சந்தோஷப்படுவாளா? அப்படி என்னடா? சதாசிவம் அவன் சொத்துல சரி பாதி நமக்கு தாரன்னு சொல்லிட்டானா? அட போங்கப்பா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொத்து சொத்து தான். நீ யாரா பைத்தியார பயிலா இருக்கிற? இந்த பாரு, இன்னைக்கு சொத்து இருந்தாதான் ஊர்ல எவனும் மதிப்பான். சொத்து இல்லைன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். அப்பா, அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. அப்ப விஷயம் என்ன நீயே சொல்றா? சாந்தி இறந்துட்டாப்பா. என்னடா சொல்ற? இது உனக்கு யார் சொன்னது? அப்பா, வயலை சுற்றி பார்த்துட்டு வேப்ப மரத்து கோயில் வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே என் மாமா சதாசிவம் சாமியார்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படி என்னதான் பேசுறாருன்னு மறைஞ்சிருந்து கேட்டேன். அப்போதான் எனக்கு விஷயமா தெரிஞ்சுதுப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, நம்ம எதிர்பார்த்த சந்தோஷமான விஷயம் அதானே? ஆமாடா, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே இதுதான். ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம். என்ன பாக்குற? ஆமாடா, உங்க அம்மா அந்த சாந்திக்கு செய்வனைய வச்சு அவளை பைத்தியமா அலைய விடணும் தாண்டா எதிர்பார்த்தா. ஆனா இப்ப அவ செத்தே போயிட்டா. உங்க அம்மா எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஜாஸ்தியாவே நடந்திருக்குடா. சும்மா சொல்லக்கூடாது, உங்க அம்மா ஒரு பெரிய ஞானிடா. அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சோம்னா உங்க ஆத்தாட்ட தாண்ட ஐடியா கேட்கணும். டேய் ஈஸ்வரா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலடா. என்னப்பா? இல்ல, நீ கேரளால போய் அந்த சாந்திக்கு செய்வனை பண்றப்ப எவனோ ஒருத்த வந்து அந்த பூஜையை கெடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொன்னேல்ல? ஆமாப்பா. என்னது, இவரு கேரளா போனாரா? என்கிட்ட ஏதோ விதை நெல் வாங்கிட்டு வர பெங்களூர் போறேன்ல சொன்னாரு. சாந்திக்கு செய்வினை செய்யறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு கேரளா போயிருக்காரா? சாந்திக்கு செய்வனை செய்ய நம்ம கேரளாவில் பூஜையை ஆரம்பிச்சோமே, அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்பா. அந்த நேரத்தோட சக்தி தான் இப்ப சாந்தியோட உயிரையே காவு வாங்கிருச்சு. யாரு? நான் தான் மாமா. ஓ,
கவிதாவா? என்னங்க இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்தேன். ஆமா, நீங்க போயிட்டு வர? அது டேய், என்னடா கேள்வி இது? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு புக் வாங்க போயிருந்தா. ஆமாங்க. ஆமாமா, புக்கு வாங்க போன கையில ஒன்னத்தையுமே காணும். அது புக்கு வாங்க தான் மாமா போனேன். அங்க சரளாக்கா ஏதோ வேலையா இருந்தாங்களா, அப்புறமா எடுத்து வைக்கிறேன், நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க மாமா. அதான் மாமா நான் வந்துட்டேன். சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. என்னங்க காஃபி கொண்டு வரட்டுமா? காஃபிலாம் ஒன்றும் வேணாம், மோர் எடுத்து வை, வந்து குடிச்சிக்கிறேன். ம் சரிங்க. சரி, கொஞ்சம் அப்படி வாடா. என்னப்பா? ஈஸ்வரா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. என்ன சந்தேகமா இருக்கு? இல்ல, உன் பொண்டாட்டி நம்ம பேசுனதை ஒட்டு கேட்டிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அவ இப்பதானே வந்தா, அவ எப்படி கேட்டிருப்பா? நீ 1000 சொல்ற, எனக்கு என்னமோ மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அவ்வளோதானே, உன் சந்தேகத்தை இப்பவே சரி பண்றேன். டேய், நேரா அவட்ட போய் கேட்க போறியா? எப்படிப்பா நேரா கேட்பேன்? அப்படியே கேட்டாலும் அவன் சொல்லிடுவாள. அதை வேற மாதிரி யோசிச்சு வேற மாதிரி பிளான் பண்ணி கேட்குறேன். பாருங்க. கேட்டுப்பாளோ? சே, எப்போ வந்திருப்பா? கவிதா, கவிதா. இத வரேங்க. என்னங்க? ஏன் கவிதா, புள்ளதாச்சு பொண்ணு, இப்படியா வெயில் நேரத்தில் தனியா போயிட்டு வருவ? இல்லைங்க, வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிச்சுது, அதான் படிக்க ஏதாவது புக்கு வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். போர் அடிச்சுதா? போர் அடிச்சுதுன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? அவங்க வயக்காட்டு வரைக்கும் போயிருக்காங்களே. ஓ ஆமா, ஹனிமூனுக்கு சாந்தியும் புருஷனும் போனாங்களே, வந்துட்டாங்களா? தெரியலையே. ஏன் ஃபோன் பண்ணலையா? வந்தா அவங்களே ஃபோன் பண்ணுவாங்கல்ல. என்ன பொண்ணுமா நீ? அவங்க ஃபோன் பண்ணாதான் பேசுவியா? நீ பண்ணி பேசக்கூடாதா? இப்பவே பேசு. இந்தா பேசு. கவிதா, ஒரு நிமிஷம். கட் பண்ணு. நீ சொன்ன மாதிரி அவங்களே ஹனிமூனுக்கு சந்தோஷமா போயிருக்காங்க. நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? அவங்க வரவிட்டே பேசிக்கலாம், விடு. அது மட்டும் இல்லாம எனக்கும் பெங்களூர்ல ஒரு கால் வரணும், அப்புறமா பேசிக்கலாம். ஓகே? நீ மோர் எடுத்து வை, நான் வந்துடுறேன். அடப்படுப்பாவி, சாந்தியை கொலை பண்ணிட்டு இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறியடா. எப்படிதான் உனக்கு இந்த மனசு வந்துச்சோ? கவிதா, இதோ கொண்டு வரங்க. பா, நான் தான் சொன்னேன்ல, அவ எதையும் கேட்கலன்னு. நீங்க தான் சந்தேகப்படுறீங்க. டேய், அவன் எதையும் கேட்கலன்னு எதை வச்சுடா சொல்ற? அப்பா, ஹனிமூனுக்கு போனவங்க அக்காட்ட ஃபோனை போட்டு பேசுன்னு அவள் கையில் ஃபோனை கொடுத்தேன். அவள் பாட்டுக்கு பயப்படாமல் உடனே போட்டு பேச போகிறா. அப்புறம் நான் கட் பண்ணி வாங்கிட்டேன். ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டிருந்தா அவள் இப்படி ஃபோன் பண்ணி பேச போவாளா? அதை வச்சு தான்ப்பா சொல்கிறேன். கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு விஷயம், அவள் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். யாரையும் அவ்வளோ சுலபமாக இடம் போட முடியாது. சரிப்பா, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அப்புறம் சாந்தி செத்துட்டாங்கிற நல்ல விஷயத்த முதல்ல உங்கள் அம்மா காதில் போய் போடு. சரிப்பா, நான் இப்போவே சொல்லிடுறேன். வாங்க வாங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ. என்னை வீட்லயே வெயிட் பண்ணுங்க, வரேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். முக்கியமான விஷயமா? என்ன சார்? நான் பேச போற விஷயம் உங்க சம்பந்தப்பட்ட விஷயம்தான்.
சாந்தி காணாம போனதை கண்டுபிடிக்க விசாரணை ஆரம்பிச்சதுல நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. உங்க பையனை ஷூட் பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அது எனக்கும் தெரியும் சார். கண்டிப்பா இதை மாணிக்கம் தான் பண்ணியிருக்கான். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க தான் குற்றவாளின்னு தெரிய வருது. என்ன சொல்றீங்க? நான் எப்படி? எனக்கு புரியுது விஸ்வநாதன், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பையனை நானே ஏன் சார் ஷூட் பண்ணணும்? பெத்த அப்பனே புள்ளைய கொள்ள நினைப்பானா? இந்த கேள்வி எனக்கும் இருக்கு விஸ்வநாதன். ஆனா எனக்கு கிடைச்ச ஆதாரம் உங்களை குற்றவாளின்னு காட்டுதே. அப்படி எந்த ஆதாரத்தை வச்சு சார் நான் தான் குற்றவாளின்னு சொல்றீங்க நீங்க? கௌதம ஷூட் பண்ணதுக்கு முந்தின நாள் நீங்க ஃபிளைட் பிடிச்சு திருவனந்தபுரம் போனதுக்கும் அங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கினதுக்கும் ஆதாரம் இருக்கு. தெரியும் தான் கேக்குறேன், நீங்க எதுக்கு கேரளா போனீங்க? நான் எப்ப கேரளாவுக்கு போனேன்? சத்தியமா நான் கேரளாவுக்கு போகல. நான் போகல. நான் போயிருக்கிறதா சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அதை விடுங்க. அதை விட பெரிய சாட்சி ஒண்ணு இருக்கு. என்ன? உங்களோட துப்பாக்கி. அந்த துப்பாக்கிய கௌதம ஷூட் பண்ண இடத்துல இருந்து கைப்பற்றி இருக்காங்க. அது எப்படி அங்க போச்சு? என்ன சார் சொல்றீங்க? விஸ்வநாதன், எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. உண்மையை மூடி மறைக்க மறைக்க உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னாதான் நாங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் விஸ்வநாதன். சொல்றேன். என்ன அடிக்கடி ஒருத்தன் போன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தான். இதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதே. யாரு யாரு உங்களை போன்ல மிரட்டினது? சொல்றேன் சார். அவன் பேரு மாணிக்கம். அவனுக்கும் எனக்கும் சிங்கப்பூர்ல இருக்கும்போதே பழக்கம் இருந்தது. அங்க நாங்க ஒன்னா இருந்தோம். அவனோட குடும்பம் அழிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டுவான். ஆனா இந்த அளவுக்கு அவன் இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவன் பல வருஷம் ஜெயில கூட இருந்தான். இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கீங்க. இப்ப குற்றவாளியா நிக்கிறது யாரு? நீங்க தான். இனிமேல் இது மாதிரி பிரச்சனை நடக்காம இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. மாணிக்கத்தால கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவனோட அடுத்த மூவ் என்னன்னு தெரியல. அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்கிறது தான் நல்லது. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க உள்ள இருந்தா மாணிக்கத்தோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் சொல்றத கேளுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசிட்டு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஸ்வநாதன்? நான் என்ன சொல்ல முடியும்? உங்க டியூட்டி நீங்க செய்யுங்க. ஐ எம் வெரி சாரி விஸ்வநாதன்.